தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். திரு குமார், எப்படி பார்க்கலாம் இரண்டு கட்சிகளும் தொகுதி பங்கீடு தொடர்பான இழுபறி? உச்சபட்சமாக முக்கியமான ஒரு கூட்டாளி வெளியே வந்து விட்டார், எப்படி பார்க்கலாம்? ஒரு கூட்டணி அமைத்து 5 ஆண்டு முடிய போகிறது. தேர்தல் வந்துவிட்டது. திரும்ப கூட்டணிக்கு யார் யாருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், யாருக்கு எதில் ஆதாயம் இருக்குது, அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு எந்தெந்த வசதியெல்லாம் வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் பயன்படுத்துவதற்கு சிறு கட்சிகள் முயல்வது இயல்பு. இப்போ தேர்தல் அறிவித்தாகிவிட்டது. இன்னொரு ஓரிரு நாட்களில் எல்லாம் முடிவாகிவிடும். இந்த முதல்ல ஏன் டிஎம்கேல தேமுதிகவை கூப்பிட்டு சீட்டு முடிவாகல, அந்த பின்னணி தான் நம்ம பேசுகிறோம். இல்லை, முடிவாகிவிடும் அப்படின்றது முடிவாகிவிடும் தான். ஏன்னா இல்லை, கிட்டத்தட்ட அது ராஜ்யசபா கொடுத்தாச்சு. அடுத்தது ஜென்ரலாக சொல்லியிருந்தாங்க, அதை பக்காவாக சொல்லுவாங்க. அது ஓரிரு நாட்களில் அது நடக்கும். எப்படி? ஏன்னா ஒரு விஷயத்தில் தமிழக முதலமைச்சரை நான் பாராட்டுறேன். என்ன நடக்கும்னு சொல்லுங்க. இல்லை, தமிழக முதலமைச்சர் இந்த கூட்டணி அமைக்கிறது, சிறு கட்சிகளை அரவணைக்கிறது, அதில் ஆதாயம் சிறு கட்சிகளுக்கு ஆதாயமா திமுகவுக்கு ஆதாயமாங்கிறது வேற விவாதம். ஆனாலும் அவங்கள மதித்து அவர்களுக்கு சீட்டு கொடுக்கறது வர்றது எல்லாம் அது கலைஞர் காலத்திலேருந்து அது ஒரு அளவுக்கு ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறாரு. இப்போது வேல்முருகன் வெளியேறினதற்கு காரணம் அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்னே சட்டமன்றத்தில் வெளிப்படையாக விமர்சனம் பண்ணார் அரசாங்கத்தை விமர்சனம்னா பொதுவாக கண்டபடி பேசலை. அவருடைய தொகுதிக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகளை, அவருக்கு அவருடைய குறைகளை, அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய குறைகளை நான் கேட்டு யாருமே எனக்கு கொடுக்கல, என்ன கன்சிடர் பண்ணல அப்படிங்கறத அவர் உரிமையில் பேசியதாக கூட அவர் சட்டமன்றத்திலே வெளிப்படையாக பேசினார், செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். அது ஒரு பக்கம் இருக்கிறது. ரெண்டாவது, இப்போதைக்கு அவர் 2 தொகுதியில் கேட்பது அதில் நியாயம் இல்லாமல் இல்லை, நியாயம்தான். அது அவர் கேட்கறதுல நியாயம் இருக்கிறது. ஆனால் கொடுக்கக்கூடிய சூழல் இந்த திமுகவுக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தால் அதுவும் $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா போட்டியிடுற தொகுதியிலெல்லாம் ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக அவங்க மெயினாக ஆட்சி அமைக்கக்கூடிய மெயின் பார்ட்டியாக இருக்கிறதுனால அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சீட்டை கடந்த கால அனுபவங்களிலிருந்து 160 150 இந்த சீட்டுகள் இருந்தால் தான் அதில் 10-20 எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் இது எல்லாத்துக்கும் பொருந்தும். எல்லா மெயின் பார்ட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும். சின்ன கட்சிகள் அவர்களை வளர்த்து கொள்ளதுக்கு முயற்சி செய்வார்கள். போன தேர்தலை விட ஒரு சீட்டு கம்மின்னு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு மைனஸ் தானே, டீ ப்ரமோஷன் மாதிரி தானே அது. அதை அவர்கள் இழக்க தயாராக இருக்க மாட்டார்கள். இந்த முறை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய சோதனை என்னவென்று சொன்னால், புதிதாக 2 பேர் சேர்ந்து விட்டார்கள். ஒன்று தேமுதிக, அடுத்தது கமலஹாசன். இந்த 2 பேரும் வந்ததுனால, 2 பேருக்கும் அகாமடேட் பண்ணுறதுனால அந்த சீட்டு மொத்தமாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதற்காகத்தான் முதல்ல அந்த ஐஎம், இந்திய முஸ்லீம் லீக், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதற்கு 2 சீட்டு கொடுத்து அதை முதல்ல கொடுத்து அதுக்கு தான் நினைக்கிறேன் அவர் அதை அப்பவே முடிச்சிட்டாரு. அவங்க தான் வெளியில எம்டிஎம்கே கொடுத்தாங்க. அதில் எம்டிஎம்கேல அவங்க சின்னத்தில் கேட்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது வேற விவாதம். அது உடன்பாடு இல்லையா? சின்னத்தை ஒரு சின்ன கட்சி, அவங்க பெரிய ஆசையோட கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால முடியலங்கிறதுக்காக அவங்க அந்த கட்சியை அழிக்கிறதுக்கு அவங்களே ஒத்துக்கிற மாதிரி, அது சூசைடை அவங்களே தற்கொலை பண்ணுறதுக்கு வழி வைக்கிற மாதிரி. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் கட்சியை ஆரம்பித்து பதிவு செய்து அதுக்குடைய சட்டத்திட்ட விதிகளை எப்படி நடத்தி அதற்கு ஒரு சின்னத்தை ஒதுக்கி அது குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்து அது ரெக்கக்னைசேஷன் பார்ட்டியாகி 4 நிலை இருக்கிறது. அன்ரெக்கக்னைஸ்ட், ரெக்கக்னைஸ்ட், ரிஜிஸ்டர்ட், அன்ரிஜிஸ்டர்ட், ரெக்கக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படி என்று 3 நிலைகள் இருக்கிறது. அந்த 3 நிலைகளையும் கடந்து அவர்கள் அந்த கட்சியை வளர்த்து அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்து மக்கள் மத்தியிலே அந்த சின்னம் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் எல்லா மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சூழ்நிலை அதில் இருக்கிறது. அது சின்ன கட்சியாக இருந்தாலும் சரி, பெரிய கட்சியாக இருந்தாலும் தத்துவம் ஒன்று தான். ஆனால் அதை பிடுங்கிறது, நீ அது என்கிட்ட வா, நீ ஏன் சின்னத்தில் தான் நீ போட்டிடணும்னு சொல்கிறதுங்கிறது 2001 2001 தான் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். 2001 தான் அது ஆரம்பம். திருமாவளவன் தான் முதல்ல அதில் இனாக்கரல் மிஸ்டர் திருமாவளவன். அதனால் அப்படி வந்தது. ஆகையினால அது ஒன்று. அதற்கப்புறம் எம்டிஎம்கே கொடுத்தாங்க. அதுலேயும் 3 சீட்டு திமுகவில் போட்டியிடணும் அப்படிங்கிறது. மொத்தமே 3-4
எம்டிஎம்கே 4 3 திமுகவில் போட்டிடணும், 1 அவருடைய சின்னத்தில் பம்பரத்தில் போட்டிடணுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் சரியில்லை. அந்த கொள்கையும் நான் ஒரு ஜனநாயகத்தில் கட்சி ஆட்சி முறை அப்படிங்கிற நூலை எழுதினவங்கிற முறையில், அதை நிறைய ஆய்வு செய்தவங்கிற முறையில் அது அதுவும் ஒரு இடைச்சர்கள் தான். அந்த முறை தப்பு, அந்த ஃபார்முலா தப்பு. அடுத்தபடியாக வேல்முருகன் இப்போ வெளியேறி இருக்கார். அவர் தனியாக போவாருங்கிறது எனக்கு தோணலை. அவர் நண்பர் சொல்கிறாரு, அந்த பார்ட்டி அவர் எதை அடிப்படையில் சொல்கிறாருன்னு தெரியல. பட் அவர் தனியாக போவாருங்கிறது எனக்கு தோணலை. அவருக்கு இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அவருக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் என்டிஏக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டார். என்டிஏவுக்கு நான் நிச்சயமாக போக மாட்டேன்னு அவர் அதில் திமுக கிட்ட விலகிட்டேன். அதே சமயத்தில் நான் என்டிஏ கூட சேர மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அது நீங்களாக ஒருவேளை ராமதாஸுடைய திரு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் இப்போ தனியாக சசிகலா அம்மையார் அவங்கெல்லாம் தனியாக அதை சொன்னதாக நாம் அப்படி சொல்லலை. ஆனால் இல்லை, அதாவது அந்த அந்த இதை நான் கேட்கல. அந்த மாதிரி அவர் நான் விலக போக மாட்டேன்னு கேட்கல. இவர் டிவிகே கூடயும் சேர மாட்டேன்னு அவர் சொல்லலை. ஆனால் டிவிகே பற்றி நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கிறார், ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அது விமர்சனம் அரசியலில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எல்லாரும் பண்ணவங்க எல்லாருமே இப்போ சேர்ந்துருக்காங்க. அதனால் அது ஒரு பக்கம் இருக்குது. தனியாக போகிறதுங்கிறது நாட் அட்வைசபிள்ங்கிறது என்னுடைய கருத்து. சொல்லிட்டாரு, நாங்கள் தனித்து தான் தனியாக போகிறதுங்கிறது இந்த நிலையில் இவ்வளோ கடைசி நேரத்தில் தனியான ஒரு முடிவு எடுத்து தனியாக போகிறதுங்கிறது நாட் அட்வைசபிள்ங்கிறது ஒன்று. அது அவர் எப்படி எடுத்துக்கிறாரோ அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியாது. ஆனால் அவருக்கு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா சசிகலா அம்மையாரும் திரு ராமதாஸ் அவர்களும் சேர்ந்திருக்கிறார்கள். ராமதாஸ் அவர்கள் சேர்ந்ததுனால் ராமதாஸ் அவர்கள் பின்னால் வன்னியர்கள் ஓட்டு இருக்கிறது, அது இல்லைன்னு சொல்ல முடியும். வன்னியர் சங்கத்துக்கு அவர் கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு காலம், 30-40 ஆண்டு காலம் அவர் அந்த இயக்கத்துக்காக செய்தது. அதில் பலனடைந்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர் போய் ஒரு மாநாடு நடத்தி பேசினாருனாக்கா அதுக்கு அது ஒரு அட்ராக்ட் பண்ணத்தான் செய்யும். அவர் வயசுக்கு அவர் பேசினா, அவர் தான் ஃபவுண்டர் அந்த பார்ட்டிக்கு, ஏதோ சூழ்நிலை இப்படி ஆயிட்டுதுங்கிறத அவர் எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, அவருக்கு ஓட்டு கிடைக்கும். அதே சமயத்தில் இவர் அந்த கூட்டணியோட சேரதுக்கு இடையில உங்கள் அண்ணனோ யாரோ போய் அவரை பார்த்ததாக கூட கடந்த ஆண்டு ஒரு தகவல் இருந்தது. அந்த அன்புமணி அவர்களுக்கும் திரு ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை வந்த காலகட்டத்தில் திரு வேல்முருகனுடைய அண்ணன் போய் பார்த்ததாக ஒரு தகவல் இருந்தது. அது எந்த அளவுக்குங்கிறத அவர் தெரிஞ்சால் சொல்லட்டும். அப்படி இருந்தது. அதனால் ஒருவேளை அவரோட இருந்தவர் தான் முதல்ல ஆரம்பத்தில். ஐயாவோட சேர்ந்து ஏதாவது பண்ணலான்னு நினைக்கலாம். அப்படி நினச்சா கூட அதுவும் தப்புன்னு சொல்ல முடியாது, அது ஒன்று வெயிட் ஆயிரும். இதெல்லாம் இருக்கிறது. ஆகையினால அவருக்கு பொறுத்தவரை அப்படி. திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்டுகள் எப்போதுமே இந்திய கம்யூனிஸ்டுக்கு ஒரு சீட்டு கொடுத்தா அதை விட 1% ஜாஸ்தியாக கொடுக்கணும். அது ஃபார்முலா, அவங்க கிரவுண்ட் ரூல். ஏன்னா 67 நடந்திருக்கு. அவங்க எப்போ பிரிஞ்சாங்களோ, வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் என்னைக்கு பிரிஞ்சுதோ அன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட்டை விட நாங்கள் வசதிங்கிறத அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களில். அதனால் அவங்க ஒரு சீட்டுக்கு மண்டாடுறாங்க. ஒரு சீட்டு கண்டிப்பாக கொடுப்பாருன்னு தான் எனக்கு தோன்றுறது. ஒரு சீட்டு கண்டிப்பாக அவருக்கு கொடுத்து 6 கொடுத்து அதை முடிச்சிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் திமுகவில் எதுவும் பிரச்சனை இல்லை. அண்ணா திமுகவை பொறுத்தவரை இந்த என்டிஏ கூட்டணியில் திரு தினகரன் அவர்களையும் இதே ஃபார்முலாவில் உதயசூரியன் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடணும்னு இவர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கிட்டதாகவும், அதை சரிப்படுத்துவதற்காக அவர் டெல்லி போய் அது திரு உங்க தகவலை நான் எடுத்துக்கிறேன். ஆமாம், இல்லை அது அப்படிதான் சொல்றாங்க. குமார் சாரோட தகவலை நான் அப்படி எனக்கு கிடைச்சதை தான் நான் சொல்றேன். அப்படி சொன்னதாகவும் அது அப்புறம் இல்லைன்னு ஆயிட்டுது. அது இல்லைன்னு ஆயிட்டு அது சரி பண்ணிட்டு நேற்று நியூஸ்ல வந்தது, சொல்லியாச்சு. மற்றபடி அங்கே உள்ள பிரச்சனைகள் ஏற்கனவே பேசினபடி எல்லாமே ஓரிரு நாட்கள். நாளைக்கு பியூஷ் கோயல் வர்றாரு. நாளைக்கு அநேகமாக யார் யாருக்கு என்னங்கிறது டெக்ளரேஷன் வந்துடும். யார் யாருக்கு எத்தனை சீட்டுங்கிறது ஒதுக்கிடுவாங்க, முடிவாகிவிடும். எல்லாமே நாளான்னைக்குள்ளே உங்கள் குழப்பம் இந்த விவாதம் யார் யாருக்கு எந்த தொகுதின்னு கேட்குற கேள்வியே இருக்காது. இந்த 2 நாளில் முடிஞ்சு போயிருங்கிறது என்னுடைய கருத்து. இதை தவிர என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா தேர்தலில் அதுவும் என்னால் சொல்ல முடியும். இந்த தேர்தல் இந்த மாதிரி அமைந்தது என்றால், இப்போ இருக்கிற வேல்முருகன் தனியாக வந்தாலோ, திருமாவளவன் அவர்களுக்கு நண்பர் பாண்டியன் சொன்னது போல, சகோதரர் ரவீந்திரன் துரைசாமி சொன்னது போல, திருமாவளவன் அவர்களுக்கு எப்படியும் ஒரு 7-8 சீட்டு கண்டிப்பாக கொடுத்துருவார். அதை கொடுத்துட்டு அகாமடேட் பண்ணிடுவாருன்னு தான் தோன்றுறது. அப்படி பண்ணினாருனாக்கா அது அவருக்கு ஸ்ட்ரென்த்து தான். டிஎம்கேக்கும் ஸ்ட்ரென்த்து, அவருக்கும் ஸ்ட்ரென்த்து. அதனால் 10 சீட்டு 12 சீட்லாம் கேட்குறது இந்த தடவை இப்போ கொடுக்க முடியுமாங்கிறது தெரியாது. அதனால் அந்த கூட்டணிகள் இந்த 2 நாளையில் ஃபைனலைஸ் ஆகிடும். திமுக என்டிஏவுக்கும் எல்லாமே சரியாயிடும்.
தேர்தலில் வந்து டிவிக்கே ஒரு ஃபோர்ஸாக வர்றாரு. அவருக்கு நான் குறிப்பிடுற வாக்குகள் ஒரு 36,000 வாக்கு அவருக்கு எடுப்பாருங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. 36,000 வாக்குகள் 36 லட்சம் வாக்குகள் அவர் எடுப்பார் என்று நான் நினைக்கிறேன். அதே போல திரு சீமான் அவர்கள் ஒரு 26 லட்சம் வாக்குகள் அவர் எடுப்பாரு. குமார் சார் மட்டும் தான் சதவீதத்தில் சொல்லாம நான் ஏற்கனவே அதை ஒர்க் அவுட் பண்ணி எப்படி கடந்த தேர்தலில் எப்படி சீமான் அவர்களுக்கு எப்படி வாக்குகள் வந்தது அப்படின்னு விஜய்க்கு அதை வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். அவருக்கு இருக்கிற தொண்டர்கள் இப்போ அவருக்கு கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு எவ்வளோ வரும், அவருக்கு இருக்கிற இப்போ பர்சனலாக அவருக்கு இருக்கிற மைனஸ் இதெல்லாம் தேர்தலில் ரொம்ப எதிரொலிக்கும். இதெல்லாம் கூட்டி கழிச்சு கூட்டணி கட்சி தொகுதி இடுபறியெல்லாம் ஒன்றும் தாவேக்கள் அது நடக்கலையே, அது நேர்காணல் மட்டும் போயிட்டு இருக்கு. அதனால அது நம்ம பேச ஆகையினால இல்ல அதை நான் அதை பேசல அப்புறம் திரும்ப நான் சீமான் தாண்டுவாருன்னு சொல்ல வரணும். சீமான் எடப்பாடி பலகீனப்படுத்துறாரு. எடப்பாடி 2 ஜாதி கட்சி தான், சீமானுக்கு எல்லா ஜாதி ஆதரவு இருக்கு. குமார் முடிக்கிறேன் நடந்த விஷயம் நான் சொல்ல வரணும். என்னத்துக்கு நான் வரேன் அவங்க இல்ல அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ங்கறேன் குமார்ஜி. என்னது எது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்? நான் என்ன அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுறேன்? தாவேக்கா அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். இப்போ ஏன் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்? நம்மளும் திரும்ப பயிர் சொல்லலாம். விவாதம் திசை திரும்பும். அவர் உங்களை தலையிடும் போது கூட வேண்டான்னு இல்ல நீங்க சொல்ல வேண்டான்னு எது முக்கியமோ எது நான் எல்லாத்தையும் ஆர்டர்ல சொல்லிட்டு வரேன். அவ்வளவுதான். எனக்கு நோக்கம் ஒண்ணும் கிடையாது. எதையும் டிஸ்டர்ப் பண்ணணும்ங்கற கிடையாது. ஒத்துக்கிட்டு தான் பதில் சொல்றேன். முடிச்சிடறேன். ஆகையினால இதெல்லாம் இருக்கிறது. தேர்தலில் இந்த தேர்தல் வந்து ரொம்ப வித்தியாசமான எல்லாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு தேர்தலாக இருக்கும். அதே போல தேர்தல் ஆணையமும் குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் முன்னக்கூட்டி தெரிவிக்கணும். இதுக்கு முன்னால் அந்த இது கிடையாது. இப்போ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அதே போல் பாதுகாப்பு, பணம் கொடுத்தல் வாங்கல் இதெல்லாம் கண்காணிப்பதற்கு சரியான குழுக்களை அமைத்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தேர்தலில் வந்து இந்த வாட்டி தேர்தலில் வாக்குகள் 77% பதிவானது. இப்பொழுது 70-80% பதிவாகும் என்று நான் நம்புகிறேன். அப்படி வந்தால் என்ன ரொம்ப தொங்கு சட்டமன்றம் அமைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது என்பது என்னுடைய அதுதான் பாயிண்ட். நம்ம பேசலாம். பாண்டியன் பதில் சொல்றாரு. சார், தொங்கு சட்டசபைக்கு வாய்ப்பே கிடையாது சார். இந்த நட ஒரே ஒரு ஏரியாவில் தான் சார் எலெக்ஷன். அது கொங்கு மண்டலம், அதாவது நீலகிரியில் ஆரம்பிச்சு ஈரோடுக்கு முன்னாடி இந்த இழுபறி தொகுதியெல்லாம் எங்கேயுமே கிடையாது சார். போயிட்டீங்க. ஆமா, கிடையாது. சென்னை போன்ற சில இடத்துல மட்டும் தாவேக்கா வந்து சார் விஜயோட இது வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வரத்துக்கு இருக்கு. சென்னையிலையும் தென் மாவட்டத்திலையும் அதிமுக கூட்டணி பிஜேபியினால அல்லது வேற காரணத்தினாலேயோ எல்லாத்திலையும் டெபாசிட் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்ம பேசலாம். ஒரே ஒரு கருத்து தான். நண்பர் குமார் வந்து ஒரு கட்சிக்கு இண்டிவிஜுவாலிட்டியை பற்றி சொன்னாரு. குமாருக்கு கருத்தை நான் முழுக்க உடன்படுறேன். ஒவ்வொரு கட்சி தன்னுடைய தனி சின்னத்தெல்லாம் நிற்கணும். பட் பிராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ்ல அடையாள அரசியலுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது. ஒரு ஜாதி அடையாளம்னு ஒரு கட்சி வரும்போது அதுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது. அப்போ அதை ஓவர் கம் பண்ணதுக்கு அந்த அரசியல் கட்சிகளே பொதுத்தள அடையாளத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்க. ரெட்டலையோ அல்லது சில இடங்கள்ல தாமரையோ கூட உதயசூரியனை ஏத்துக்கிறாங்க. குறிப்பா 2011ஆம் ஆண்டு சரத்குமார் வந்து தென்காசி தொகுதியிலையும் நாங்குநேரி தொகுதியிலையும் எர்ணாவூர் நாராயணன் போட்டிட்டாங்க. அப்போ ஜெயலலிதா சொல்லிட்டாங்க, உங்க விருப்பம் ரெட்டலை நீங்க கேட்டா நான் தாரேன், அல்லது உங்க சிம்பலை நீங்க எடுத்தா நீங்க எடுத்துக்கோங்க. அதுல சொல்லிக்கிட்டு ரெட்டலை உங்களுக்கு வின்னபிலிட்டிக்கு அதிகம்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. சரத்குமார் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொன்னேன், ரெட்டலையில நம்ம நின்னோம்னா இது வந்து ஒரு மறவர் லீடர்ஷிப், ஜெயலலிதாவுக்கு ஓட்டு பெருசா வருது. அப்ப ஜெயலலிதாவுக்கு சின்ன சிம்பிள்னு சொல்லும் போது அந்த ஓட்டு நமக்கு எதிராக போகாது, நாடாருக்கு எதிராக மறவர் ஓட்டு போகாது, ஆதரவா வரும். அதனால ரெட்டலை எடுங்கன்னு சொன்னேன். சோ வின்னபிலிட்டிங்கிறது பொதுத்தள சின்னத்துக்கு வந்து கூடுதல் வாய்ப்பு இருக்குங்கிறதா கமலாச விஷயத்திலே நான் பதிவு பண்ணேன். இந்த ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, வலியவருக்கும் பலசாலிக்கும் பலமிழந்தவருக்கும் இருக்கிற காம்பர்மேஷன் தான். திரு குமார், மக்கள் தீர்ப்பு திரும்ப உங்களுடைய கருத்து. இருவேறு கருத்துக்கள் பாத்தீங்க. ஆர்டி மற்றும் பாண்டியன், கண்ணதாசனோட கருத்துகள். சிறுபான்மையினருக்கு பேராசை ஒரு 40% வந்திருக்கு இல்லையா, 40-32 ரெண்டுலயும். அது எனக்கு 100% உடன்பாடு இல்லை. சிறு கட்சிகளை 100% உடன்பாடு இல்லை. அது அவங்களுக்கு பேராசை இருக்கவே முடியாது. அவங்களுக்கு பேராசை பண்ணி என்ன பண்ண போறாங்க, ஏணியை வச்சு யாருங்க மேலே எல்லாம் உட்காந்து எல்லாம் நிகழ்ச்சியாக நடத்துங்க, நாங்கள் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கோம், கீழே எல்லாத்துட்டையும் சொல்கிறோம், மேலே மீட்டிங் நடக்குன்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறத நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஜனநாயகத்தில் கட்சி ஆட்சி முறைகள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சில கோட்பாடுகள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அந்த கட்சி அதனோடு நடத்தணுமே தவிர ஒரு கட்சி
ஒரு கட்சி நேர்மையாக இருக்கிற கட்சி, நேர்மையாக ஆட்சி செய்த கட்சியாக இருந்தால் கூட அதில் பெருமை இருக்குது, அதில் நியாயமும் இருக்குது, தர்மமும் இருக்குது. இவங்க ஒரு நல்ல கட்சியில் பெரிய பொசிஷனில் வந்துட்டோன்னு ஒரு சந்தோஷமும் இருக்குது. எல்லாம் பண்ணுறது பூரா தப்பாக பண்ணிவிட்டு அதுலேயும் இவங்களெல்லாம் விடாமல் இவங்க பங்கே கொடுத்துடக்கூடாதுன்ட்டு அவங்களே நடத்திக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு தூரே வச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. அதை நான் சுத்தமாக கண்டம் பண்ணுறேன். அந்த கோரிக்கை தவறானது. அது இப்போ சமீபத்தில் ஒரு 20 வருஷமாக தான் அது இந்தியா பூரா வந்திருக்கிறது. வேறு அதுக்கு முன்னால் இந்த பாலிசியே கிடையாது. சின்னத்தில் நிற்கிறது, நான் சொல்கிறது சின்னத்தில் நிற்கிறது. ஏன் சின்னத்தில் தான் நிற்கணும்னு சொல்கிறது இருக்கே, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஆக தவறு. தேர்தல் எப்படி நடக்கணும்னா தேர்தல் சீர்திருத்தத்தை பற்றி சொன்னாங்க. நான் அந்த காலத்தில் நான் சுப்ரீம் கோர்ட்டில் இதை பற்றி ஒரு கேஸ் போட்டேன். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் செக்ஷன் 8 and 9. அதை அந்த ஸ்கோப் ரொம்ப சின்னதாக இருக்குது. தேர்தலை எப்படி நடத்தணும், தேர்தல் எலக்ட்ரல் ரிஃபார்ம் எப்படி பண்ணணுங்கிறத சஜஷன்லாம் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பிளைண்டில் என்ன சொல்லியிருந்தாங்க, இல்லை நான் முடிச்சேன், இது ரொம்ப முக்கியமானது இந்த நேரத்தில். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, தேர்தலை அறிவித்தாகிவிட்டது. தேர்தலெல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் அறிவிக்கணும். வேட்பாளர்கள் யாராவது வேட்பாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வழக்குகள் அவங்களுக்கு தனி நீதிமன்றம் வச்சு தினசரி கோர்ட்டை வச்சு அவங்களுக்கு மேலே இருக்கிற கேஸுகளை தீர்ப்பை வர வைக்கணும். தேர்தலில் தனித்தனியாக போட்டிட்டாங்கன்னா தனி மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்கலன்னா, நல்லா கவனிச்சுக்கணும், தனி மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்கலன்னா அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் யாருக்கு இருக்கோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அவங்களுக்கு ரெண்டாவது ஒரு இது சில நாட்டுகளில் நடக்கிறது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தனி ஆட்சி அமைக்க முடியல. முதல்ல ஒரு இடத்துக்கு ஒருத்தர் 110 சீட் வாங்குறாரு, இன்னொரு கட்சி 90 சீட் வாங்குறது. மற்ற கட்சிகளாக 10, 20, 5, 2, 3 வாங்குதுன்னு வைங்க. எல்லாத்துக்கும் ஜனநாயகப்படி உரிமை கொடுத்தாகிவிட்டது. ஆனால் மக்கள் இந்த ரெண்டையும் தான் ஆதரிச்சிருக்காங்க அதிகப்படியா. அவங்க 2 பேருக்கும் மட்டுமே தேர்தல் வைக்கணும். அடுத்தால தேர்தல் யார் ஜெயிக்காங்களோ அவங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும். அடுத்த கட்சி அந்த கவர்மெண்ட்டில் அதில் ஏதாவது குளறுபடி வந்தால் அந்த 5 வருஷத்தை இந்த 2வது செகண்டில் இருக்கிறவங்க கம்ப்ளீட் பண்ணணும். இப்படியெல்லாம் தான் தேர்தல் நடத்தணும். இது உலகத்தில் பல நாடுகளில் நடக்கிறது. இந்த முறையை பின்பற்றணும்னு சொல்லி நம்ம கொடுத்தோம். ஆனால் அவர்கள் பரிசீலிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னதுனால, அண்டர்டேக் கொடுத்ததுனால வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்கிட்டோம். இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி தேர்தல் சீர்திருத்தங்கள் கொண்டு வரும். நல்லது குமார். ஆகையினால இந்த விஷயங்கள் பேரானந்தத்தை கொடுக்கும். நல்லது, நன்றி.